அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம். அனைவரும் நலமாகவும் வளமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய பிரசாதம் என்னும் சிறுகதையை பற்றி பார்ப்போம். கதையின் தொடக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் அப்பொழுதுதான் எழுந்திருக்கிறார். அவருடைய மனைவி எழுப்புகிறார். நம்மளுடைய மகளுக்கு இன்று பிறந்த நாள், அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். கவுனு தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதனால் கவுன் வாங்கி கொடுக்கணுங்க, அதனால் எப்படியாவது சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாருன்னா, 2 சிக்னலில் நின்னா 10 கவுன் வாங்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. பில்டப்லாம் விட்றாரு. அவங்க மகளுக்கு ரொம்ப கவுன் பிடிக்குங்கிறதுனால 50 ரூபா வரப்போகுது, நான் வாங்கிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. காலையிலேயே ரொம்ப எதிர்பார்ப்போட ரோட்டில் நிற்கிறார். அன்னைக்குன்னு பார்த்து எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வராங்க. ஓவர் ஸ்பீடு யாருமே இல்லை. காலேஜ் பசங்களை நம்பி தான் இருந்திருக்காரு. ஆனால் அந்த காலேஜ் பசங்களாம் அன்றைக்கி பஸ்ஸில் போயிட்டாங்க போல். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஸ்பீடு யாரும் இல்லை. அப்போ அந்த சைக்கிளில் வர்றவங்களும் அந்த டைனமோ வச்ச சைக்கிள் தான் ஓட்டுறாங்க. அது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. இவருக்கு கரெக்டாக இருக்கிறத நினச்சி நம்ம ஊர் நல்லா இருக்குன்னு நினச்சி பெருமைப்படுறதா, இல்லை மகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியலையே, இன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக இருக்காங்களே எல்லாரும் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரில. காலையில் ஒரு 8:30க்கு போனார், சீக்கிரம் வாங்கிடலான்ட்டு. மதியம் 12 மணி ஆகிட்டு, ஆனால் கிடைக்கவே இல்லை. எல்லாருமே கரெக்டாக இருக்கிறதுனால எப்படி கிடைக்கும்? ஹெல்மெட் எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பூசாரி, ஒரு அர்ச்சகர் ஒரு தபால் நிலையத்தில் தன்னுடைய தபாலை போடுறார். அந்த பாக்ஸில் எல்லாம் இருக்கும்ல, அந்த பாக்ஸில் போடுறப்ப அந்த பாக்ஸில் யாரோ வச்ச ஒரு லெட்ரு அதில் இருக்குது. லெட்ரு அப்படியே மாட்டிக்கிட்டு நிற்குது. அப்போ என்ன பண்ணணும், அதை எடுத்துகிட்டு அதை போட போனார். அதை எடுத்துகிட்டு அவரோட போட போகிற நேரத்தில் இவர் பார்த்துட்றார், நம்ம கான்ஸ்டபிள் பார்த்துட்றார். ஐயர் இங்கே வாங்க, சொல்லுங்கோ வாங்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு பணிவாக வரார். ஏன்னா அவருடைய கேரக்டர் ரொம்ப வெகுளியான கேரக்டருங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சொல்லுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, இது இல்லை ஐயா, என்னுடைய தபால் போட போனேன், அதில் மாட்டிக்கிட்டு இருந்தது, இது எடுத்துகிட்டா தான் அதை போடலாம். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாளாக தபால்கள்லாம் காணாமல் போயிட்டுருக்கான். அடுத்தவன் லெட்டர்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கியா? அடுத்தவனுக்கு 1000 சண்டை இருக்கியா? அதையே நீ ஏன் படிக்கிற? ஐயோ, நான் இந்த நீலகண்டனுக்கு அர்ச்சனை பண்ணுறதோட விட்டுறதியா, நான் எந்த வித பிரச்சனைக்கு போட மாட்டேயா, லெட்டர் திரும்பி நான் என்னையா பண்ண போகிறேன் அப்படிங்கிறன்னு சொல்கிறார். அதெல்லாம் இல்லை, எஸ்பி உத்தரவு போட்டார், லெட்டர்லாம் காணாமல் போயிட்டுருக்கு, போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதனால தான் நிற்கிறேன். பார்த்தா நீயா இருக்க, என்னையா பார்க்க டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்க, என்ன இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு, லெட்டர் தெரிஞ்சு நான் என்னையா பண்ண போகிறேன், நீ விட்டுருக்கையா, எனக்கு கல்யாணமும் ஆகலையா, எனக்கு பிள்ளை குட்டியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெகுளியாக பேசுகிறார். இதை பேச பேச நம்ம கான்ஸ்டபிளுக்கு சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் 50 ரூபா வாங்கணும்ல, அதனால் என்னென்னமோ பேசி பார்க்குறாரு. வா ஸ்டேஷனுக்கு வா, அங்கே வா, நம்ம இவர் எஸ்பி என்ன தெரியுமா, எஸ்பி ஓங்கி அடித்தா 110 வெயிட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாணியில் நரம்பெல்லாம் முறுக்கை கிடக்கு, யார் அடிக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஐயர் நீ எல்லாம் மாட்டினீன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயா நீ மன்னிச்சிருங்கயான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ரொம்ப நேரம் ஆகிட்டு வீட்டுக்கு வேறு போகணுங்கிறதுக்காக சரி ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அர்ச்சகருக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, என்னென்னா இவர் 50 ரூபா வாங்குறதுக்காக தான் நம்மள்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னோடனே சரி வாங்க ஸ்டேஷனுக்கே போகணுன்னொன்னே நம்ம கான்ஸ்டபிளுக்கு பயம் வந்துட்டு, இல்லையா இது கேட்டேன், இது 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி வளர்றாரு. 50 ரூபா கொடுத்துட்டு நீ பாட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க போகிறேன், நானும் வீட்டுக்கு போயிட்டு இருக்க போகிறேன், இது இல்லை டியூட்டியை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே நான் எஸ்பியை பார்க்க போகிறேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திரும்பி பார்த்தா அவர் பாட்டு நடந்து போயிட்டு அர்ச்சகர் திரும்பி பார்க்குறாரு. வாங்கய்யா ஸ்டேஷன் பூட்டிட்டு கிட்டே போகிறாங்க, வாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் எஸ்பிட்டன்னொன்னே இவருக்கு பயந்துக்கிட்டே போகிறார். நம்ம லஞ்சம் வாங்க தெரிஞ்சு நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்ட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டே போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போனப்போ இழுத்து பிடிக்கிறார் நம்ம கான்ஸ்டபிள் அர்ச்சகரை. நீ என்னையா பண்ணுற, இந்தமாரி வேலையெல்லாம் வச்சுக்காதையா, நீ எவ்வளோ தைரியசாலி அதுன்னு சொன்னில்ல, பரிசுத்தமானவன்னு சொன்னில்ல, நீ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரலாமா? சரி நான் மன்னிச்சு விட்டுட்டேன், இதெல்லாம் எப்பயும் நான் மன்னிச்சு விட மாட்டேன், இன்றைக்கின்னு பார்த்து மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எஸ்பிகிட்ட லெட்ரு அன்றைக்கி சொன்னீங்கல்ல, அப்போ லெட்ரு எழுதி கொடுக்குறேன்னு, போஸ்ட் ஆஃபீஸில் காணாமட்டா நானாக பொறுப்பு, என்னை பேசுனீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளை மாரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப நினச்சி பார்த்துட்டு உண்மையை சொல்லிடுறாரு நம்ம கான்ஸ்டபிள். இன்றைக்கி என் மகளுக்கு பர்த்டேயா, பிறந்த நாள், நான் என்ன பண்ணேன், காலையிலே நினச்சேன், ஆனால் எதுவுமே ஆப்பிடல, எல்லாருமே கரெக்டாக இருந்திருக்காங்க,
நீ தான் ஏதோ பண்ண போன, அந்த நேரத்தில் பார்த்து பிடிச்சிட்டேன். ஆனால் நீ சரியாக தான் இருந்த, நான் தான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னபோது அப்படி அப்படின்ட்டு உளறார் ரொம்ப. அதாவது கெஞ்சி கேட்குற அளவுக்கு போலீஸார் இறங்கினோடனே நம்ம அர்ச்சகர் வேட்டிலேருந்து கையை விட்டு 100 ரூபாயை எடுத்து நீட்டுறாரு. 100 ரூபாயை நீட்டிட்டு நல்ல கவுனா பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாயங்காலம் நான் தான் நீலகண்டனுக்கு அர்ச்சனை பண்ணுறேன், பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க, பிள்ளை பேர்லேயும் உங்கள் குடும்பத்துலேயும் இது பண்ணுவோம், உங்கள் மகள் பேஷாக இருப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த 100 ரூபா பணத்தையும் அந்த அர்ச்சகரையும் பார்க்குறாரு நம்ம எஸ்பி. எஸ்பியும் அது எஸ்பி என்ன நினைக்கிறாருன்னா, ஏதோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு போருக்கு அதனால தான் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. எஸ்பி ஒன்றும் சொல்லலை, அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. நம்ம கான்ஸ்டபிள் அவரையும் நம்ம பணத்தையும் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதோடு தான் அந்த சுந்தர ராமசாமியோட கதையை முடியுது. அதாவது அடுத்தவர்களுக்காக செய்யக்கூடியது தான் பிரசாதம்னு சொல்கிறது. அதாவது சமைச்சவங்க யாருன்னு சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்றவங்க யாருன்னு சமைச்சவங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்களுக்காக கொடுக்கறது தான் அன்பு. அதை தான் இங்கே சுந்தர ராமசாமி அவர்கள் பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நல்லதொரு கதைகளை, வார்த்தைகளை, நினைவுகளை நாளும் படிப்போம், நாளும் சுவாசிப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.